பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனை துதிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய் சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. இயேசு கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்த இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தர்மையான இரவு வேளையிலே இந்த கானாவூர் கல்யாண வீட்டில் ஏசப்பா செஞ்ச அற்புதம் நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்சது தான். திராட்சரசம் குறைபட்ட போது மரியாள் வந்து ஏசப்பாடு சொல்கிறாங்க, திராட்சரசம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்போது அவங்க எனக்கும் உனக்கும் என்னன்னு சொன்னோன்னே தாய் மரியாள் வந்து வேலைக்காரர்கிட்ட, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். இன்றைக்கி நம்ம பல வேலையில் ஏசப்பா நம்மகிட்ட பல காரியங்களே செய்ய சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதெல்லாம் இதை செஞ்சால் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல வேளையில் நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது. ஏசப்பா வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஒரு தண்ணீர் நிரப்புற ஒரு சின்ன காரியம், அற்ப காரியம். ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்து அதை அவர்கள் செய்தபோது அந்த தண்ணீர் ரசமாக, அதுவும் ருசியுள்ள ரசமாக மாற்றினது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இல்லாமை ஒன்று இல்லை என்கிற நிலைமையில ஏசப்பா சொல்கிற சின்ன காரியம், அற்ப காரியம் ஏசப்பா கண்டு நம்ம ஏதாவது கீழ்ப்படிஞ்சு செய்யணும். அவருக்கு நம்மளை கொடுத்து கீழ்ப்படிந்து தண்ணி தான் நிரப்ப சொன்னாங்க. நம்மகிட்ட இருக்க சின்ன காரியத்தை நம்ம செய்தோம்னா அவர் நம் வாழ்வை ருசியுள்ளதாய் மாற்றுவார். இப்போ கொடுப்பிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மியான வேலைக்காக நன்றிப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா இன்றைய கிருபை இன்றைய கருமை எங்களோடு கூட இருந்தபடியா நன்றி நன்றி நன்றியப்பா. இந்த வேலையிலுமே என்னோடு இணைந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த கருத்தில் தெரிகிறோமப்பா. தங்கள் குறைவுகளிலே கர்த்தாவே அப்பா நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே கர்த்தர் நீரை அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. அவர்கள் வாழ்வை ருசியுள்ளதாய் மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. அவர்கள் உங்களுடைய கருத்தில் தெரிகிறோமப்பா. அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அன்று ஒவ்வொருடைய வெறுமையும் அப்பா நீங்க நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. தண்ணீரை அவருடைய வெறுமையுள்ள வாழ்க்கையிலே அப்பா அந்த வெறுமையான கற்சாடிகளை தண்ணீர் நிரப்புனது போல கர்த்தாவை சொல்லி கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் உமக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை ருசி உள்ளதாக மாறத்தக்கதாக கர்த்தர் இறக்கும் பாராட்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் பலனை கொடுப்பீராக கர்த்தாவை. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டு கருத்துல தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் பலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.